இத தேடித்தான் நான் இவ்வளவு தூரம் வந்திருக்கேன். இந்த பதக்கத்தோட வரைபடம் தான் இது பீம். யார் நீ? உனக்கு இது எங்க இருந்து கிடைச்சது? என் பேரு துரை. இத என்னோட அப்பா தான் என்கிட்ட கொடுத்தாரு. ஏன்னா எங்க ஊர்ல சண்டை நடந்தது கொஞ்சம் வருஷத்துக்கு முன்னாடி. ஜெராகோஸ் என்கிற ஒரு சைத்தான் இந்த பதக்கத்தை எங்க கிராமத்துல இருந்து திருடிட்டான். அவன் இத தவறான முறையில பயன்படுத்தினான். மக்களை தன்னுடைய அடிமைகளா ஆக்கிட்டான். ஆனா யூஜி அவனுக்கு சவாலா இருந்தான். கடைசி தாக்குதல் போது அவன் அந்த பதக்கத்தை ரெண்டா உடைச்சிட்டான். அந்த சண்டையில அந்த பதக்கம் யாரு கைக்கும் கிடைக்காம தொலைஞ்சு போயிடுச்சு. அந்த பதக்கத்தை தேடி மறுபடியும் ஒன்னா சேர்க்கிற ரகசியம் இந்த வரைபடத்துல இருக்கு. இந்த வரைபடத்தை எங்க அப்பா தான் பாதுகாத்து வந்தாரு. இத அடையத்தான் இருவரும் எங்க கிராமத்து மேல படையெடுத்தான். அது சரி, யார் அந்த கிர்போரோ? அவனும் ஒரு மோசக்கார சைத்தான்டா. சரி, உன் அண்ணன் இப்ப எங்க இருக்கான்? கிரிபரோக்கு இந்த வரைபடம் கிடைக்கலன்னதும் எங்களை பிடிக்கிறதுக்காக வீரர்களை காட்டுக்குள்ள அனுப்பிட்டான். என் சகோதரன் கானோ காட்டுக்குள்ள ஓடி போயிட்டான். கிரிபரோவோட வீரர்களும் அவனை பிடிக்க காட்டுக்குள்ள போனாங்க. என்னால எதுவும் செய்ய முடியல. நான் ரொம்பவே பயந்து போயிருந்தேன். இனிமே நீ பயப்பட வேண்டிய அவசியமே இல்ல தோரை. முதல்ல நாம உன் சகோதரனை கண்டுபிடிப்போம். ஆப்பிரிக்காவுல எவ்ளோ விலங்குகள் இருக்குல்ல? உங்களுக்கு தெரியுமா, இது எல்லாம் என்னுடைய நண்பர்கள். நிஜமாவா? இது பாத்தியா? இந்த யானைக்குட்டிக்கும் லெட்டர் பிடிச்சிருக்கு. நானும் இதுங்களோட நட்பா பழகலாமா? நட்பு மட்டும் இல்ல, இதுங்க மேல ஏறி சவாரியும் செய்யலாம். இது மேல நான் தான் உட்காருவேன். அங்க பாருங்க, ஒரு பெரிய யானையோட தும்பிக்கையில ஒரு சின்ன யானை உட்கார்ந்துகிட்டு இருக்கு. என்ன விடு. இந்த நதி ரொம்ப ஆழமா இருக்கு, நாம மூழ்கிடுவோம். பயப்படாதீங்க, நம்ம யானைகளுக்கு நல்லா நீந்த தெரியும். கிராமத்துல கிர்பரோவோட ஆளுங்க தான் இருக்காங்க. ஊர் மக்கள் அவன் அடிமைகளா அடைச்சு வச்சிருக்கான். சரி, என் கானோ எங்க? என் சகோதரன் எங்க? அவனை தேடி எங்க வீரர்கள் காட்டுக்குள்ள போயிருக்காங்க. இந்நேரம் அவங்க அவனை கண்டிப்பா பிடிச்சிருப்பாங்க. இனிமே நாம ஒரு நொடி கூட தாமதிக்க கூடாது. உடனே நாம கானுவை தேடி ஆகணும். சரி, நம்ம எங்க இருந்து தேட ஆரம்பிக்கிறது? இந்த காடை பத்தியா எவ்வளவு பெருசா இருக்கு. கானு அந்த வரைபடத்தோட இன்னொரு பாதையை தேடிதான் போயிருப்பான். நாமளும் அதை தேடி போறதுதான் நல்ல. என்ன மாதிரி ஒரு மாவீரன் உங்க கூட இருக்கும்போது எதுக்காக நீங்க பயப்படுறீங்க? இவர்தான் நம்ம மாவீரன் காளியா. இந்த நட்சத்திரங்கள் பார்க்க அழகா இருக்குல்ல? ஆமா சுட்கி, இத நாம எவ்வளவு நேரம் பாத்துக்கிட்டு இருந்தாலும் நமக்கு கழுத்தே போகாது. சரி சரி, உனக்கு என்ன நட்சத்திரம் பிடிக்கும்னு சொல்லு சுட்கி. அந்த
நட்சத்திரம். அப்புறம் ராஜு உனக்கு எனக்கு என்னோட சந்தா மாமா தான் ரொம்ப ரொம்ப பிடிக்கும். எனக்கு சந்தா மாமாவை சந்திக்கணும்னு ஆசையா இருக்கு. அதோட அவரை பத்தி நிறைய தெரிஞ்சுக்கணும்னு ஆசையா இருக்கு. இது ஒண்ணும் பெரிய விஷயம் இல்ல. எனக்கு ஒரு முக்கியமான ஆளு தெரியும். அவரு இந்த சந்தா மாமாவை பத்தி நிறைய விஷயங்களை நமக்கு சொல்லுவாரு. என்னது, நிஜமாவா? ஆமா, நாளைக்கு காலையில நம்ம ப்ரொஃபசர் தூமகேத்துவை போய் சந்திக்கலாம். பீம், எழுந்திரு, சீக்கிரம் வெளியே வா. பீம், உனக்காக நாங்க எவ்வளவு நேரமா காத்துக்கிட்டு இருக்கோம் தெரியுமா? உனக்கு வெளியே வரதுக்கு இவ்வளவு நேரமா? அட, எதுக்கு அவசரப்படுறீங்க? ப்ரொஃபசர் எங்கேயும் போயிட மாட்டாரு. எனக்கு ப்ரொஃபசர் அங்கிள் கிட்ட நிறைய கேள்விகள் கேட்கணும். அதனால நம்ம சீக்கிரம் தானே போகணும். சரி, அப்ப ப்ரொஃபசர் வீடு வரைக்கும் நாம ஒரு பந்தயம் வச்சுக்கலாம். அப்ப சீக்கிரம் சேர்ந்துருவோம். ஏதோ சத்தம் கேட்ட மாதிரி இருந்துச்சு. காலடி தடயங்கள் அப்படின்னா இங்க யாரோ நின்னுட்டு இருந்திருக்காங்க, அப்புறம் ஓடி இருக்காங்க. ஆனா எதுக்காக? என்னன்னு தெரிஞ்சுக்கலாம். கால் தடயங்கள் மறைஞ்சிருச்சு. அது எப்படி சாத்தியம்? ஆனா தடியோட தடயங்கள் தெரியுதே. தடியில யாரு பயணம் செய்வா? அந்த சூனியக்காரியத்தான் இருக்கணும். உடனே போய் நம்ம நண்பர்கள் கிட்ட இந்த விஷயத்த சொல்லணும். போய் என்ன சொல்லுவ? யாருக்கிட்ட சொல்லுவ? சீக்கிரமே உன்னோட ஊர் மக்கள் எனக்கு அடிமையாக போறாங்க. அட, என்ன நடக்குதுங்க? அது ஏன் வீடு. இங்க இருந்து போயிடு. வாய மூடு. அது என்னோட வீடு தான். நான் தான் உன்னை விட அழகா இருக்கல. என்னது, நான் தானே அப்படி இருக்கணும்னு ஆசை. போலு போலு, அவங்க ரெண்டு பேரும் பயங்கர கோபக்காரங்களா மாறிட்டாங்க. மரியாதையா எல்லாரையும் பழைய நிலைமைக்கே மாத்திடு. அது முடியாது பீம், ஒருபோதும் முடியாது. இப்ப நான் தான் டோலக்பூரோட மகாராணியா மாற போறேன். வரட்டா? இத சாப்பிடு, உனக்கு சக்தி கிடைக்கும். ரொம்ப நன்றி சுட்கி. பெருமை, அந்த பீமை என் முன்னாடி கொண்டு வாங்க. பாத்தீங்களா, பீம் கூட அவனோட சக்தி எல்லாத்தையும் இழந்துட்டான். பாத்தீங்களா மகாராஜா? என் உண்மையான சக்தியை இப்பதான் பார்க்க போறேன். சுட்கி, என்ன இது? அவன் மாம்பழம் சாப்பிடுற மாதிரி நடிச்சான். அப்பதானே உன்னை பிடிக்க முடியும். உன்னோட மந்திர தந்திரம்லாம் எங்க ரெண்டு பேரோட நட்பை பிரிக்கவே பிரிக்காது. நீ என்ன ஏமாத்திட்ட. உன்னால இனி தப்பிக்க முடியாது. போங்க, ஒளிஞ்சுக்கோங்க. சீக்கிரமா ஏதாவது பண்ணுங்க. என்ன இது? மாட்டிக்கிட்டே. எப்படி நடக்க கூடாது. இது துரோகம். ராஜு, நீ ரொம்ப நல்ல வேலை பண்ணிருக்க. பீம், இன்னைக்குதான் எனக்கு ஒரு விஷயம் புரிஞ்சுது. நான் எப்படி இருக்கேனோ அதுவே எனக்கு திருப்தி தான். நாம எல்லாரும் ஒண்ணா இருக்கிற வரைக்கும் எல்லாரும் சந்தோஷமா தான் இருப்போம். பாத்தியா பீம், நாம எல்லாரும் பழைய மாதிரியே மாறிட்டோம். நானும் பழைய மாதிரியே மாறிட்டேன். இந்த சந்தோஷத்தை நாம எல்லாரும் ஒன்னா கொண்டாடலாம். எந்த வியாதியும் குணப்படுத்த வைத்தியர் ஹஷ்முக்கிடம் வாங்க. லட்டெல்லாம் ஒண்ணு இல்ல, இங்க வெறும் மருந்து தான் குடுக்கறாங்க. வைத்தியரே, எல்லா முயற்சியும் பண்ணிட்டேன்.
ஆனா மண்டையில முடியே வளர மாட்டேங்குது, மருந்து கொடுங்க. தலையில முடியும் வளரும், நல்ல கருகருன்னு வளரும். இந்த சிவப்பு பொடியில காலையில 1, சாயங்காலம் 1, மத்தியானம் 2, அப்புறம் ராத்திரி 2ன்னு சாப்பிடு. கிராமத்துல என்னோட உண்மையான பேரு யாருக்கும் தெரியாது. எல்லாரும் என்ன கருப்பு மாமான்னு தான் கூப்பிடுவாங்க. பல வருஷமா யாருக்கும் தெரியாம பயத்தமாவு, மஞ்சள், சந்தனம், அதோட பணம் கொடுத்து கிரீமெல்லாம் வாங்கி முகத்துக்கு போட்டு பார்த்துட்டேன். ஆனா என் கருப்பு நிறம் மாறவே இல்லை, அப்படியே தாங்க இருக்கு. எந்த வியாதியும் குணப்படுத்தக்கூடிய ஒரே வைத்தியர் இந்த அஷ்முக் தான். இதையெல்லாம் பார்த்தா சந்தேகமா தான் இருக்கு. அந்த பொட்டலத்துல அப்படி என்னதான் இருக்குன்னு இப்பவே பாத்துடலாம். நானே ருசிச்சு பார்த்தேன். இது ஒண்ணு மருந்தே இல்ல, இது வெறும் சக்கரை பவுடர் தான். இத நம்ம கிராம மக்கள் கிட்ட சொல்லியே ஆகணும். கடைசியில எங்க வழியிலே வந்துட்டீங்களா? எங்களை பார்த்து சிரிச்சீங்க, இப்ப நீங்களே வைத்தியர்கிட்ட வந்து நிக்கிறீங்களே. நீங்க எந்த வியாதிய போக்கிக்க வந்தீங்க? என் சந்தேக வியாதிய போக்கிக்க. வாப்பா, எந்த வியாதியை குணப்படுத்த மருந்து வேணும்? வேண்டாம் வேண்டாம் வேண்டாம், என் வேதனைகளை சொல்ல வெக்கமா இருக்கு. நீங்க ஒண்ணு பண்ணுங்க, கிட்ட வாங்க, அத காதுலயே சொல்றேன். பாத்தீங்களா கிராம மக்களே, இவன் ஒண்ணும் வைத்தியரே இல்ல, இவன் ஒரு பயங்கரமான திருடன். வைத்தியம் பாக்குறேன்னு சொல்லி பணத்தை பறிக்கிறான். அவன் கொடுத்தது மருந்து இல்ல, வெறும் சக்கரை. உன் வியாதிக்கான மருந்து உனக்கு கொடுத்தாச்சு. மருந்தெல்லாம் தேவையில்லை, நாம உடற்பயிற்சி செஞ்சாதான் இழைக்க முடியும். பெரிய அழகுன்னு நினைப்பு. நாளைக்கு டோலக் பொறுக்காரங்களுக்கு தெரிய வந்துரும் யாரு ஹீரோ யாரு ஜீரோன்னு. சரிதானே தலைவா? நீலிமலைக்கு மேல நாம தான் முதல்ல போறோம். அது சரி, இந்த தகவலை பீம் அனுப்பலன்னு சொல்றானே, அப்போ தலைவா, இது அவங்க எழுதுனதுதான், ஏதோ தந்திரம் பண்றாங்க. உங்க திறமைய பார்த்தா அவங்களுக்கு பயம். தூமகேது அங்கிள் எப்ப இங்க வருவார்னு தெரியலையே. இந்நேரம் அவர் இங்க வந்திருக்கணும் இல்லையா? அதோட அங்கிள் காந்தக மேல ஏதோ ஒரு பெரிய ஆராய்ச்சி பண்ண போறாராம். அது டோலக் போருக்கு ரொம்ப உபயோகமா இருக்கும்னு சொல்லிட்டு இருந்தாரு. அட இது என்னது? மேல பாரு பீம்.
எல்லாரையும் உடனே எச்சரிக்கை பண்ணு. வாங்க. நாங்க இதுல நசுங்கிடுவோம். இல்ல பொசுங்கிருவோம். இல்ல நாம சாம்பல் ஆயிடுவோம். இதுக்கான பதில தெரிஞ்சுக்கணும்னா நாம அந்த மலை மேல ஏறிதான் ஆகணும். பீம் அப்பாவி, நாளைக்கு இந்த நீலிமலையுடைய மொத்த சக்தியும் என் கைக்கு வரப்போகுது. அதுக்கப்புறம் நான் காமா, உன்னோட திட்டம் ஒருபோதும் நிறைவேறாது. இங்க பாத்தியா? இது என்ன? இது எப்படி உன் கைக்கு கிடைச்சது? என்னுடைய ஆட்கள் எல்லா பக்கத்திலயும் இருக்காங்க. நாளைக்கு நடக்கிறத பாரு. நாங்க பயந்து ஓடல காலியா. மத்த கூட்டாளிகள் எங்க? அவங்க எல்லாம் புத்திசாலிங்க, எப்பவோ போயிட்டாங்க. ஆனா கீச்சக் இன்னும் போகல. என்ன பீம், பந்தயத்தை நீ முடிச்சிருவியா இல்ல டோலக்பூருக்கு திரும்ப ஓடி போறியா? சொல்லு. டோலக்பூர்காரங்க எதுக்குமே பயப்பட மாட்டாங்க. எதுக்கும் துணிஞ்சு நிப்பாங்க. எல்லாத்துலயும் ஜெயிச்சு காட்டுவாங்க. கீச்சக், கிளம்பு. போதும், இதுக்கு மேல முடியாது. நாம பாதி மலையை கடந்தாச்சு. இன்னைக்கு இது போதும் நினைக்கிறேன். நீ என்ன சொல்ற கீச்சக்? ஆமா பீம், இங்க தங்கிட்டு நாளைக்கு கிளம்பலாம். எல்லா லட்டுவும் தட்டுல தான் இருக்கு. ரொம்ப நன்றி பீம். அட பிரமாதமா லட்டுவா புடிச்சிட்டான். எப்படி அப்படி எப்படின்னு
ஆனா நீ தானே டயர உருட்டிக்கிட்டே வந்து லட்டு தட்ட தள்ளி விட்ட சரிதானே என்ன ஓடுங்க. மீன் சுட்டி இங்க இருக்கீங்களா? நீங்க ரெண்டு பேரும் இங்க இருக்கீங்க. ஆனா நானும் அட இது என்ன காலங்காத்தாலேயே காளியா அவனுடைய இடுப்புடியில கீழே போட்டு சப்பாத்தி மாவு பரட்டுறான். பாவம் டோலு போலு. காளியா கூடவே சுத்துறதுனால அவங்களோட நிலைமை கொஞ்சம் பாரு. இனிமையாவது அவங்க திருந்தட்டும். ரொம்ப ஓவரா பேசாத. வந்து ஒன்னு மூஞ்சி மேலேயே விட்டேன்னா 32 பல்லும் செதறிடும். நீங்க சொல்றது நடக்குமான்னு தெரியாது. ஆனா தலைவா, நீங்க எங்க மேல விழுந்ததுல எங்க 32 பல்லும் ஆடி போச்சு தெரியுமா? என் கூடவே இருந்து என்ன கிண்டல் பண்றீங்களா? எனக்கு இதெல்லாம் தெரியாதுன்னு நினைக்கிறீங்களா? அப்படி இல்ல தலைவா. உங்கள மாதிரியே நாங்க ரெண்டு பேரும் இருந்துட்டா எங்களையும் கிண்டல் பண்ணுவாங்கல்ல, அதனாலதான். விடுகாலியா, பாவம் சின்ன பசங்க. ஆமாமா, பாவம் உனக்கு எடுபடி வேலை செஞ்சு அவங்க ரெண்டு பேரும் ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு இருக்காங்கல்ல. ஏய் சக்கு, ஓவரா போய்கிட்டு இருக்க. நீயே இவங்கள பத்தி கவலைப்படுற. உன் வேலைய பாத்துக்கிட்டு போ. உனக்கு வேற வேலையே இல்லையா? காளியா எப்படி இருந்தது? ஓவரா போய்கிட்டு இருக்க. நீயே இவங்கள பத்தி கவலைப்படுற. உன் வேலைய பாத்துக்கிட்டு போ. உனக்கு வேற வேலையே இல்லையா? இப்பதான் ஞாபகம் வருது பீம். உன்னை மகாராஜா அரண்மனைக்கு கூப்பிட்டிருக்காரு. வாங்க வாங்க. அங்க யாரோ வித்தியாசமா ஆராய்ச்சி எல்லாம் பண்ணிட்டு இருக்கான். ஓடுங்க. இதுக்கெல்லாம் காரணம் யாரு? நான் தான் பண்றேன். இங்க இங்க மேல பாரு, மேல. என்னோட பேரு ரமன். நான் அபியங்களோட ரிலேட்டிவ். அவரை மாதிரியே சயின்டிஸ்ட் ஆகிறதுக்கு ஆசைப்படுறேன். அதுதான் என்னோட ரோபோ. அது பேரு லல்லு. லல்லுவா? பேரே வித்தியாசமா இருக்கு. அவனும் வித்தியாசமானவன் தான். எல்லா காரியத்தையும் கெடுத்து வைப்பான். சுத்தம் பண்ணுங்க. சுத்தம் சுத்தம் சுத்தம். ஆனா இது ஏன் எல்லாத்தையும் தூக்கி வெளியில போடுது? ஏன்னா நான் தான் அதுக்கு ஆர்டர் கொடுத்திருக்கேன். அதை க்ளீன் பண்ண சொல்லிருக்கேன். இந்த ரோபோவை காளியாவால மட்டும்தான் கவனிக்க முடியும். சுத்தம் சுத்தம் சுத்தம். நீ கெட்டவன். சுத்தம் சுத்தம் சுத்தம். என்ன பண்ற? என்ன விட்டுடு. இதை எப்படி தடுத்து நிறுத்துறது? அவனோட ஸ்விட்சை ஆஃப் பண்ணிடு. அயன் பண்ணணும். அயன் பண்ணணும். இப்படிதான் இந்த ரோபோவை ஆஃப் பண்ணணும். என்னுடைய சயின்ஸ் லேபுக்கு உங்க எல்லாரையும் நான் வரவேற்கிறேன். உன்னோட ரோபோவோட உதவியால எங்களுக்கு உதவி செய்ய முடியுமா? என்ன உதவி? இன்னைக்கு யாருக்கும் லட்டு கிடைக்காது. இன்னைக்கு சந்திர உற்சவம். மொத்த ஊருக்கும் கொடுக்கறதுக்காக நான் லட்டு செஞ்சு வச்சிருக்கேன். ராத்திரி சந்திரனை பார்த்ததுக்கு அப்புறமா எல்லாரும் ஒன்னா சேர்ந்து உட்கார்ந்து சாப்பிடலாம். சரி, முயற்சி பண்ணி பார்க்கலாம்.
லட்டு கொண்டு வரேன். லட்டுவை தூக்கி போடுறேன். லட்டுவை தூக்கி போடுறேன். லட்டுவை தூக்கி போடுறேன். உன்னை என்ன பண்ற பாரு, என் லட்டுவை திருடுறியா? லட்டுவை ஊட்டுறேன். நல்ல டேஸ்டியா இருக்கு. ஓட ஓட. நானும் பாவம் இந்த பசங்களை தடுத்திருக்கவே கூடாது. இவ்வளவு சுவையான லட்டு இருக்கும்போது பாவம் சாப்பிடறதுக்கு ஆசைப்படத்தான் செய்வாங்க. ராஜு, இன்னைக்கு மேட்ச்ல கண்டிப்பா நான் தான் ஜெயிப்பேன். பீமே, இந்தா. இந்த ராஜு உன்னோட பார்சல். அடடா, இந்த காம்பஸ் உண்மையிலேயே நமக்கு உதவியா இருக்கும். இதுல ஒரு முள்ளு தெரியுதுல, அந்த முள்ளு எப்பவுமே வடக்கு பக்கத்தை தான் காட்டும். அப்படியா? இது கையில இருந்தா நம்ம தொலைஞ்சு போகவே மாட்டோம். அது சரி ராஜு, இத உனக்கு யாரு அனுப்புனாங்க? ப்ரொஃபசர் டூம்கேட்டு தான். போன தடவை அவரை பார்க்க நான் போனேன்ல, அப்ப வழி தவறி போயிட்டேன். மாமன்னர் வாழ்க. என்ன விஷயம்? மகாராஜா, கார்கனோட இளவரசர் அட்ரின் உங்களை சந்திக்க விரும்புறாரு. கோர்கனுடைய இளவரசனா? அவரை உடனே உள்ள அனுப்பு. டோலக்பூர்ல அவரை வரவேற்கிறேன். கோர்கனுடைய இளவரசர் ஏட்ரியன் மன்னரை காண வந்து கொண்டு இருக்கிறார். வாங்க உட்காருங்க இளவரசரே. எங்க நாட்டுக்கு நீங்க இவ்வளவு தூரம் வந்திருக்கீங்களே, அதுக்கு என்ன காரணம்? காரணம் இருக்கு. கோர்கன் நாட்டுக்கு ஏற்பட்டிருக்கிற சாபத்தை பத்தி உங்களுக்கு நல்லாவே தெரியும். ஒரு காலத்துல கோர்கன் நல்லா சீரும் செருப்புமா நல்ல செழிப்பான நாடா இருந்து வந்தது. இதுவும் யோசிக்க வேண்டிய விஷயம்தான். சரி சொல்லுங்க, எங்க கிட்ட இருந்து எந்த உதவியை எதிர்பார்க்கறீங்க? மகாராஜா, உங்க நாட்டுல இருக்கிற ஒரு வீர புருஷனை பத்தி நாங்க அடிக்கடி கேள்விப்பட்டிருக்கோம். அவன் ஒரு மாவீரனா. அவன் பேரு பீமனாமே. அவனால கண்டிப்பா எங்களுக்கு உதவ முடியும்னு நான் நினைக்கிறேன். பீம், நீ ஆட்ரியனுக்கு உதவி செய்யணும். இதுதான் என்னுடைய ஆசை. கண்டிப்பா மகாராஜா, நாங்க எல்லாருமே இன்னைக்கு ஆட்ரியன் கூட கிளம்பி கோர்கனை நோக்கி பயணம் பண்றோம். தலைவா, இங்க யாருமே உங்களை கண்டுக்கவே மாட்டேங்கிறாங்க. ஆமா, பீம் இருக்கும்போது நம்ம தலைவரை யார் கண்டுப்பாங்க? நீங்க ரெண்டு பேரும் என்ன சொல்றீங்க? நீங்களே பாருங்க, பீமும் அவனுடைய ஃப்ரெண்ட்ஸும் இளவரசர் கூட வண்டியில போறாங்க. ஆனா நம்மள சிப்பாய்கள் போற வண்டியில உட்கார வச்சுட்டாங்க. என்ன தலைவா, நீங்க இப்ப என்னதான் சொல்ல வரீங்க? ஒண்ணுல தலைவா, நாங்க இப்போ என்ன சொல்ல வரோம்னா, உங்களாலதான் இளவரசரை ஆபத்துல இருந்து காப்பாத்த முடியும். அதனாலதான் உங்களை சிப்பாய்கள் போற வண்டியில உட்கார வச்சிருக்காங்க. அந்த பீம நான் சும்மா விட போறதில்ல. ஆனா ஒரு விஷயம்தான் என்ன இன்னும் குழப்பிக்கிட்டு இருக்கு. மொத்த கோர்கன் ஊருமே ஒரே ராத்திரில எப்படி அழிஞ்சு போயிடுது? அது எப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக நானும் என்னோட அப்பாவும் பல முறை முயற்சி பண்ணிருக்கோம். ஆனா எதுவுமே தெரிய வரல. இந்த நேரத்துல
எங்களோட நேர்மையான மந்திரி பாஞ்சாவுக்கு நாங்க நன்றி சொல்லியே ஆகணும். அவருடைய மந்திர நண்பர்களை வச்சு எங்க நகரத்தை உடனே சரி பண்ணிடுறாரு. மந்திர நண்பர்களா? ஆமா, ஆனா அந்த மந்திர சக்தியை பயன்படுத்த அவருக்கு தங்கங்கள் தேவைப்படுது. அதோட கொர்கனோட கஜானால தேவையான தங்கங்கள் இல்ல. அதனால எங்களால அதிக செலவுகள் பண்ண முடியாது. இங்க என்னவோ தப்பு நடக்குதுன்னு புரியுது. சரியா சொன்ன ராஜு. நிச்சயமா சொல்றேன், இங்க ஏதோ ஒரு தில்லு முள்ளு நடக்குது. Hey!